அப்ப இவங்க ஒரு கொஸ்டின் வரும். இவனுக்கு செலவே இருக்காதா? செலவு இவங்க எதுக்கு பண்ணுவாங்கன்னா, பொருள்ல பண்ண மாட்டாங்க. ரூ. 5,000 பொருள், 2,00,000 பொருள்னு நம்ப வைக்கிறதுக்கு ம். என்னென்னலாம் செலவு பண்ணணுமோ, அது அத்தனையும் பண்ணுவாங்க. இது வந்து இவ்ளோ காஸ்ட்லியான பொருளுங்க அப்படின்னு கஸ்டமர் நம்புறதுக்கு ஓ! என்னலாம் செலவு பண்ணா கஸ்டமர் நம்புவானோ, ம். அத்தனைக்கும் செலவு பண்ணுவாங்க. லைக் அங்க இருக்க ஷோரூம்ஸு, ம். பெரிய பெரிய சிட்டீஸ்ல பெரிய பெரிய ஷோரூம்ஸ். அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கா, கோடிக்கணக்குல அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். வாடகையே அவ்வளோ காஸ்ட் இருக்கும். அங்க இருக்க ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் அத பிரசன்ட் பண்ற விதம், ம். செலிபிரிட்டி என்டோர்ஸ்மென்ட் ஓகே. இதுக்கு தான் செலவு பண்ணுவாங்களே ஒழிய, ப்ராடக்ட்க்கு இவன் செலவு பண்ண மாட்டான். Luxury brands are preying on people's sense of insecurity and need for social validation. You may be thinking you're paying for premium leather and craftsmanship, but actually, you're paying for the glitzy marketing campaigns and the fancy stores. மத்த காரியங்களுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணிட்டு, அந்த பொருளுடைய உண்மையான தன்மையை அதிகரிக்கணுன்றது அவங்க நோக்கமே இல்ல. ஆமா. சரி. எதுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்கன்னா, ஒரு மொக்க ப்ராடக்ட்டா இருந்தாலும், காஸ்ட்லியான பொருளுங்க நம்புறதுக்கு என்னென்ன செலவு பண்ணணுமோ, அத்தனைக்கும் அவன் பண்ணுவான். அதாவது ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு என்னலாம் பண்ணுமோ பண்ணுவாங்க. உங்க மொழியில ஏமாத்துறது, ஆமா. அவங்க மொழியில ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி. சரி. இப்ப எதுக்கு இத நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரு வேளை நெறைய பேர் யோசிப்பாங்க. எவல்யூஷன் தியரின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ம். அதான் நம்ம பல எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். பார்த்துருக்கோம். இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்ங்கிறதே, இந்த எவல்யூஷன் அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சதே. ஆமா. எவல்யூஷன் தியரிக்குள்ள இவங்க சொல்ற ஸ்டோரீஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. மொக்கையா இருக்கும் ஏதாச்சும். இல்லாட்டி இர்ரேஷனலா இருக்கும். லாஜிக்கே இல்லாம இருக்கும். காமன் சென்ஸ் கூட இல்லாம இருக்கும். ஆமா. எதுவுமே இல்லாம இருந்தாலும், இந்த ரூ. 5,000 பொருள் ரூ. 2,00,000 விக்கிறதுக்கு அந்த பிரசன்ட் பண்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அதுல சிக்கி தத்தளிச்சுட்டு இருக்கவங்க தான் இன்னைக்கு இருக்கிற கூட்டம். பைபிள்ல இருந்து ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா, ஆகாபு கிட்ட வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. 400 தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. 400 பேரும் ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஆமா. ஆமா. அந்த சம்பவம் அவங்க ஒரு யுத்தத்துக்கு போகும்போது, அந்த நாடு அவங்க வந்து ஆலோசனை கேட்க வருவாங்க. ஆமா. ஆமா. அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான், டெமோக்கு வந்து இரும்பு ராடெல்லாம் தூக்கிட்டு வந்து டெமோ காமிப்பான். ஆமா. ஆமா. ஆனா ஒரே ஒரு உண்மையான தீர்க்கதரிசி மட்டும், "நீ போயிட்டு திரும்ப வரமாட்ட" அப்படிங்கிறத அழகா சொல்லுவார். ஆமா. மிகாயான்ற ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் இவருக்கு விரோதமா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. விரோதமான்னு சொல்றத விட சத்தியத்தை அவர் ஒருத்தர் மட்டும் ஆமா. சொல்லுவார். அப்ப நார்மலா பார்க்கும்போது 400 பேரும் ஒண்ணா கரெக்ட்டா தானே சொல்றாங்க. ஒரே விஷயத்த சொல்றாங்க. ஒரே விஷயத்த சொல்றாங்க. இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு வசனம். ஆமா. இவங்கெல்லாம் ஒண்ணும் தீர்க்கதரிசி இல்லாதவங்க கிடையாது. இவங்களுமே தீர்க்கதரிசிகள் தான் அந்த வசனம் தீர்க்கதரிசனம் சொல்றவங்க தான். ஆமா. அப்ப இவங்க எல்லாரும் சொல்லும்போது அத கேட்டுட்டு, ம். ஆகாப் என்ன பண்ணிட்டாரு, இவன் ஏமாந்துட்டான். ஏமாந்து சண்டைக்கு போய் அவனோட வீழ்ச்சி அங்க தான் முடிஞ்சுச்சு. உண்மையாவே அந்த நல்ல தீர்க்கதரிசி சொன்ன விஷயம் நடந்துருச்சு. நடந்துருச்சு. அதே மாரி தான் இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கும் சேர்த்து இந்த மும்முனை தாக்குதல்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இந்த மாதிரி அப்படி இப்படி அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருங்கிறத நெறைய பேசி, விசுவாசிகள்ல சில பேருமே வழி விலகி போயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம்.